வருங்கால அரசு பணி அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் கேட்கக்கூடிய கமெண்ட் என்னென்னா, சார் எனக்கு வேர் டு ஸ்டடி வந்து இன்னும் தெளிவாக கொடுங்க, எனக்கு வேர் டு ஸ்டடி எங்கே படிக்கிறது, எப்படி படிக்கிறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு சிலபஸ் அனலைசிஸ் தான் இது. ஸோ சிலபஸில் என்னென்ன டாபிக் எந்தெந்த புத்தகங்களில் எந்த டேர்மில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறதும், அதை நம்ம எப்படி படித்தா கரெக்டாக நம்மளால் சிலபஸை கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் அது. ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடத்தக்கூடியது. இது ஆக்சுவலாக கவர்மெண்ட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து உங்களுக்கு ஒரு டிஓ ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு டிஓ ஆஃபீஸில் வந்து அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய என்னது சிலபஸ் டீகோடிங் தான் இது. ஆக்சுவலாக இது ரொம்பவே அழகாகவும் ரொம்பவே கரெக்டாகவும் இருக்குது. நம்ம அவுட் சைட் சோர்ஸஸில் வந்து நிறைய பேர் கொடுக்கக்கூடிய அந்த வேர் டு ஸ்டடியை பார்க்குறத விட கவர்மெண்ட்லேருந்து என்னது அவங்களே நடத்தக்கூடிய ஒரு சோர்ஸ் தான் இது. ஓகேங்களா? கவர்மெண்ட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாகவே அவங்க வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இது வந்து நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி திருநெல்வேலியில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வேர் டு ஸ்டடியை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எல்லா யூனிட்டுமே எந்தெந்த பாடத்தில் எங்கெங்கே இடம்பெறுது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இல்லை இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3 ஹிஸ்ட்ரி மற்றும் ஐஎன்எம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மேலே ஹிஸ்ட்ரி மற்றும் ஐஎன்எம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு சயின்ஸு ஜாகிரஃபி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மேலே கொடுத்துருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த என்னது யூனிட் 3ன்னு சொல்லப்படுற ஹிஸ்ட்ரி மற்றும் ஐஎன்எம்முக்கு இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது உங்களுக்கு எதில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், 6th உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு 9th இருக்குது, 11th இருக்குது, 11th எத்திக்ஸ்லேயும் உங்களுக்கு இந்த பாடம் வந்து கவர் ஆகுது. அதே மாதிரி 6th உங்களுக்கு பேரரசுகளின் காலம் சொல்லிட்டு குப்தர்கள், வர்த்தனர்கள் இவங்களாம் இடம்பெறாங்க. அதே மாதிரி 11th ஹிஸ்ட்ரியில் வர்றாங்க. டெல்லி சுல்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு 7th + 11th வருது. 12th உங்களுக்கு எத்திக்ஸில் இடம்பெறுது. அதேமாதிரி முகலாயர்கள் பேரரசு உங்களுக்கு என்ன பண்ணுது 7th 11th இடம்பெறுது. ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடியது, இந்த 3வது யூனிட் எப்படி சார் படிக்கிறது, டெல்லி சுல்தான் முகலாயர்கள்லாம் 11th வந்து எக்கச்சக்கமாக இருக்கிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன புக்கில் இருக்கக்கூடிய 6th 7th இருக்கக்கூடிய இந்த குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்ஸ் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இல்லை 11th இருக்கக்கூடிய டெல்லி சுல்தான்ஸ், முகலாயர்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு வாட் இஸ் வாட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பாக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. அப்புறம் என்ன நூல்கள் எழுதியிருக்கிறாங்க முகலாயர்கள், டெல்லி சுல்தான்ஸ் என்ன நூல் எழுதியிருக்கிறாங்க, அவங்க காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் எந்தெந்த புலவர்கள் அவங்க காலத்தில் வாழ்ந்தாங்க, அவங்க எழுதின நூல்கள் என்ன, அவங்கள ஆதரித்தவர்கள் யார், இந்த மாதிரி மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் போதும். இந்த யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் கவனம் செலுத்தி இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானதாக இருக்கும். இந்த டெல்லி சுல்தான்ஸாக இருக்கட்டும், மராட்டியர்களாக இருக்கட்டும், இல்லை விஜயநகர பாமனி பேரரசாக இருக்கட்டும். ஓகேங்களா? மன்னர்களுடைய வரிசை ஃபஸ்ட்டு எந்த மன்னருக்கு அப்புறம் எந்த மன்னர் வர்றாங்க, இல்லைங்களா, அதுக்கப்புறம் அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் என்ன, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். அதே மாதிரி தென்னிந்திய அரசுக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. தென்னிந்திய அரசுகள்லையும் எந்த பாண்டிய மன்னனா, சோழ மன்னனா, இல்லை பல்லவ மன்னனா, யாருடைய காலத்தை யாரை தோற்கடிச்சா, அவங்களாம் முக்கியமான போர்களுடைய ஆண்டுகள் என்ன, அவங்களுக்கு போடப்பட்ட உடன்படிக்கைகள் இருந்தால் உடன்படிக்கைகள், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே என்னது உங்களுக்கு இந்த 3rd யூனிட்டில் ஹிஸ்ட்ரி போர்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஐஎன்எம் தான் நீங்கள் 3rd யூனிட்டில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த தேசிய மறுமலர்ச்சின்னு சொல்லப்படுற 10th புக்குங்க, 10th 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கிறத முக்கியமாக என்ன பண்ணிடுங்க, நல்லா தட்டிடுங்க. 11th பொறுத்த வரைக்கும் மினிமம் ஆஃப் சோர்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 11th உங்களுக்கு நவீனத்தை நோக்கின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும். ஐ திங்க் 20வது பாடமோ 21வது பாடமோ நினைக்கிறேன், இல்லை கரெக்டாக தெரியல எனக்கு. ஸோ அந்த நவீனத்தை நோக்கி அப்படிங்கிற பாடத்தை வந்து முழுமையாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நவீனத்தை நோக்கிங்கிற பாடத்தில் உங்களுக்கு சீர்திருத்த இயக்கங்கள், ரிஃபார்ம்ஸ், அந்த இயக்கங்கள் கவர் ஆகும். அதே மாதிரி இந்தியா சுதந்திரமானதுக்கு அப்புறமா என்னென்ன முன்னேற்றங்கள், சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள், இதெல்லாம் வந்து இந்த பாடத்தில் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 11th பாடத்தை படிச்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானது. 11th நவீனத்தை நோக்கி. அதே மாதிரி ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் பழங்குடியின கிளர்ச்சி என்னென்ன, விவசாய கிளர்ச்சிகள் என்னென்ன, ஓகேங்களா. ஸோ இந்த இயக்கங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். 10th நமக்கு தெரியும் 10th 12th ஹிஸ்ட்ரி மஸ்ட்டுங்க. 10th 12th ஹிஸ்ட்ரி ரொம்ப மஸ்ட்டு, எல்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும். இல்லை 10வது ஹிஸ்ட்ரி 12வது ஹிஸ்ட்ரி உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க கேள்விகள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தலைவர் உருவாதல் அப்படின்ற ஒரு பாடம் கொடுத்துருக்குறாங்க. தலைவர் உருவாதல்ன்றது 6வது 12வது வரைக்கும் உங்களுக்கு என்னது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாரதியார், பாரதிதாசன், வஉசி, அம்பேத்கர் இவங்கெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும். தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் இதில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் புக்கை நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கனாலே இந்த தலைவர்களை பற்றினது உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? அது போக நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ், கவர்மெண்ட்லேருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தலைவர்களுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள் உங்களுக்கு 12th ஹிஸ்ட்ரி போதுமானது. அதேமாதிரி வகுப்புவாதத்துக்கும் என்னது 12th ஹிஸ்ட்ரி கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்திய பண்பாட்டு வரலாற்றில் இதுக்கும் 6th
பன்முகத்தன்மை அறிவோம், அப்புறம் 8th இல்லை 12th எத்திக்ஸ், 11th 12th எத்திக்ஸில் நீங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் பெருசாக கேள்விகள் இல்லாத மாதிரியே தெரியும் எத்திக்ஸு. ஆனால் அதில் ஒரு வாட்டி 2 வாட்டியாவது அட்லீஸ்ட் வாசித்து வச்சா மட்டும்தான், வாசித்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால் எளிமையாக பதில் தர முடியும். அதனால் 11th 12th எத்திக்ஸையும் ஒரு முறை வாசித்துக் கொள்வது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது யூனிட் 3. அதே மாதிரி யூனிட் 4 வந்து பாலிட்டி. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது, பாலிட்டி நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கையும் படிக்க வேண்டும். கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை தாண்டி கொஞ்சம் அவுட் சைட் சோர்ஸ் போகணும். ஏன்னா உங்களுக்கு எத்தனை பகுதி எத்தனை அட்டவணை இருக்குன்றதே சில இதில் இன்னும் கொடுக்காம தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? சில சட்டத்திருத்தங்கள் இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கணும். நீங்கள் சட்டத்திருத்தங்கள் உங்களை எல்லாத்தையும் நல்லா படிச்சு வச்சுக்கணும். எத்தனை ஆர்டிகல்ஸ்லாம் அது படித்து வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமானது. ஓகேங்களா? ஸோ 6th 7th 8th 10th 12th உங்களுக்கு என்னது, இந்த இந்திய அரசியலமைப்பு பாடம் வந்து கவர் ஆகுது. உங்களுக்கு வந்து பாலிட்டி வந்து உங்களுக்கு கிளாஸ் என்ன எடுக்க ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அதுக்கு ஒரு லைவ் கிளாஸ் போடலாமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். லைவ் கிளாஸ் போடுறது எப்படின்னா, நம்ம என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு 6th புக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்லி பாலிட்டியை மட்டும் கவர் பண்ணாமல் 6th புக்கில் இருக்கக்கூடிய சோசியலில் பாலிட்டி என்ன கவர் ஆகுது, ஹிஸ்ட்ரி என்ன கவர் ஆகுது, ஐஎன்எம் என்ன கவர் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு யூனிட் 3 என்ன கவர் ஆகுது, யூனிட் 6 என்ன கவர் ஆகுது, யூனிட் 6 என்ன கவர் ஆகுது. இந்த மாதிரி மொத்தமாக 6th சோசியல்னா 6th சோசியல் புக்கு ஃபுல்லாக முடிக்கலாம். அதே மாதிரி 10th சோசியல் புக்கு ஃபுல்லாக. ஓகேங்களா? அது 10th சோசியல் புக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். அதில் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எக்கனாமியாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லா பாடமுமே உங்களுக்கு முக்கியமான பாடம் தான். அதனால் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு முதல் இப்போ நம்ம உங்களுக்கு யூனிட் 9 போய்கிட்டு இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து இப்போ உங்களுக்கு யூனிட் 9 அப்படின்னு சொல்ல போகிற யூனிட் 5 உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு நிர்வாகம் கிளாஸ் லைவ் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. இல்லை அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து பாலிட்டிக்கு மொத்தமாக ஸ்கூல் புக் வைஸ் உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ் போகலாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம பின்னாடி இருந்து கூட போகலாம். அதாவது 10th புக்கு 12th புக்கு இப்படி பின்னாடி 10th 9th 8th இப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம், லைவ் கிளாஸ் போகலாம். 10th புக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10th புக்கில் இருக்கக்கூடிய என்னது, ஒரு ஹிஸ்ட்ரி பாடம், ஒரு பாலிட்டி பாடம், ஒரு எக்கனாமி, இந்த மாதிரி என்னது ஒரு நாளைக்கு ஒரு 3 பாடம், ஒரு நாளைக்கு ஒரு 3 பாடங்கிற மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம லைவ் கிளாஸ் எடுக்கலாம். 3 பாடங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம லைவ் கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணிடலாம், நம்ம என்ன பண்ணிடலாம், 3 பாடத்தை ஒரு நாளைக்கு 3 பாடன்ற மாதிரி லைவ் கிளாஸ் கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணலாம், நம்ம படிக்கலாம். ஸோ இது எப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாலிட்டியில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பாருங்கள் எந்தெந்த புக்கில் எந்தெந்த பக்கம் இருக்குன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுக்குறேங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை டெலிகிராமில் பிடிஎஃப் கொடுத்துட்டேன்னா பிடிஎஃப் சும்மா சேவ் பண்ணி வைக்கிறதோட நிப்பாட்டிக்கக்கூடாது. என்ன பண்ணணும், நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்து என்ன பண்ணிக்கணும், அடிக்கடி இதை எந்த ஸ்கூல் புக்கில் எந்த பாடம் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், இதை கண்டிப்பாக படிச்சாகணும். சும்மா நீங்கள் பிடிஎஃப் எக்கச்சக்க பிடிஎஃப் இருக்குது, அது எல்லாத்தையுமே சும்மா நீங்கள் எடுத்து மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூனிட் 5 எக்கனாமி அட்மினிஸ்ட்ரேஷன், இது நம்ம ஆல்ரெடி போய்கிட்டு இருக்குது. இதில் உங்களுக்கு இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிறதுல நமக்கு பாதி லெசன் முடிச்சிருக்கோம். நம்ம இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் உங்களுக்கு ஒரு மணி நேரம் லைவில் உங்களுக்கு என்ன பண்ண முடிஞ்சு, உங்களுக்கு பாதி தான் கவர் பண்ண முடிஞ்சு. இன்னும் உங்களுக்கு இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் 11th எக்கனாமியில் இன்னும் ஒரு 2 பாடம் என்ன பண்ண முடியல, உங்களுக்கு எடுக்க முடியல. பாதி பாடம் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதை நம்ம கவர் பண்ணுவோம். 5ஆம் திட்டத்துலேயும் உங்களுக்கு பாதி தான் முடிஞ்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம எடுப்போம். அடுத்து வருவாய் ஆதாரங்கள், ரிசர்வ் வங்கி எடுக்க சொல்லியிருக்கீங்க, பேங்கிங் நம்ம எடுப்போம் கண்டிப்பாக. ஓகேங்களா? அதே மாதிரி 12th நிதி பொருளியல், 12th எக்கனாமி தான் மேக்ஸிமம் கவர் ஆகுது உங்களுக்கு. ஓகேங்களா? பணவியல் கொள்கை, ஜிஎஸ்டி சம்மந்தமானது, அப்புறம் இந்திய பொருளாதார அமைப்பு. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு 9th கவர் ஆகுது. நிலச்சீர்த்தங்கள், வேலைவாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு 9th புக்கில் எல்லாத்தையும் கவர் ஆகுது. இதில் நமக்கு முடிச்சிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10th தமிழ் தொழில்துறை தொகுப்புகள், தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள், இந்த பாடத்தை நம்ம லைவ் முடிச்சிட்டோம், கிளாஸ் முடிச்சிட்டோம் ஆல்ரெடி. இல்லை பார்க்காதவங்க என்ன பண்ணிக்கோங்க, பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. தொழில் வளர்ச்சி ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, இதுக்கப்புறம் உங்களுக்கு 10th 2 பாடம் முடிச்சிருக்கோங்க. தமிழ்நாட்டு தொழில்துறை தொகுப்புகள் முடிச்சிருக்கோம். 11th தமிழ்நாட்டு பொருளாதாரம் முடிச்சிருக்கோம். தமிழ்நாட்டு மானுட புவியியல் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி எத்தனை பாடம் முடிச்சிருக்கோம், கிட்டத்தட்ட 11th ஒரு பாடம், 10th 2 பாடம், 3 பாடம் முடிச்சிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு யூனிட் 9க்கு என்னது கொஞ்சம் சிலபஸ் ஆல்ரெடி கவர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? 10th தமிழ்நாடு மாநில புவியியல், 11th தமிழ்நாட்டு பொருளாதாரம் முடிச்சாச்சு, தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் உங்களுக்கு லைவ் கிளாஸ் முடிச்சாச்சு. ஓகேங்களா? மிச்சம் இருக்கக்கூடிய பாடத்தை நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம லைவ் கிளாஸில் சீக்கிரம் முடிக்க ட்ரை பண்ணுவோம். இதே மாதிரி உங்களுக்கு என்னது பாலிட்டிக்கும் அதே மாதிரி ஸ்கூல் புக் வைஸ் எங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து டக்குன்னு முடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கூல் புக் வைஸ் எடுத்து முடிக்க பார்ப்போம். ஆனால் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் அதை கலந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நம்ம படிச்சிடுவோம். அதுக்கப்புறம் யூனிட் 6ங்க. யூனிட் 6 வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னது, ஹிஸ்ட்ரி மற்றும் கல்ச்சர். இது ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு தமிழ் புக்கு படிச்சிங்கனாலே போதுமானது தான் உங்களுக்கு. இது மேக்ஸிமம் வந்து நீங்கள் தமிழ் திருக்குறள், அப்புறம் சங்ககால இலக்கியங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு 8 தொகை 10 பாட்டு, அறநூல்கள்,
பதினெண் கீழ்கணக்காக இருக்கட்டும் இல்லைங்களா, இது 11 மேல் கணக்கு, இந்த மாதிரி என்னது 11 கீழ்க சங்க காலத்துலேருந்து இக்கால வரைக்கும் இலக்கியம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணப்படும், 40 கொஸ்டின் இது வந்து உங்களுக்கு குரூப் 1க்கு 40 கொஸ்டின் கேட்குறாங்க, குரூப் 4க்கு இதுக்கெல்லாம் 20 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுங்க ஸ்கூல் புக்கு படிச்சிங்கனாலே நீங்கள் தமிழ் புக்கு முக்கியமாக தமிழ் புக்குலேயே பாதி கண்டென்ட் கவர் ஆகிடுது. மிச்ச பாதி உங்களுக்கு எப்படி கவர் ஆகுதுன்னா சோசியலில் உங்களுக்கு கவர் ஆகக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா, மிச்ச பாதி உங்களுக்கு சோசியல்ஸில் கவர் ஆகுது. பாருங்கள், எத்திக்ஸில் உங்களுக்கு தமிழருடைய திருவிழா கலைகள் இதெல்லாம் உங்களுக்கு அதில் கவர் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுக்கலாம். ஸோ அதுபோக திருக்குறள் நல்லா படித்து வச்சுக்கணும். 6th to 12th இருக்கக்கூடிய பழைய புக்கு திருக்குறள், புது புக்கு திருக்குறள் என்ன பண்ணிக்கணும், நல்லா என்ன கருத்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன பண்ண முடியும், இதுலேயும் உங்களுக்கு எளிமையாக மதிப்பெண் எடுக்க முடியும். சரிங்களா. ஸோ எந்தெந்த பாடம் எங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது. ஓகேங்களா, கவர்மெண்ட்லேருந்து என்னது நடத்தக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நடத்தக்கூடிய ஒரு சோர்ஸ் தான் இது. இந்த சோர்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நான் டெலிகிராமில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்ன பண்ணிக்கிங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. என்னது பாடம் எங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக ஸ்கூல் புக் வைஸ் உங்களுக்கு ஜிகே நடத்தலாமா, லைவ் கிளாஸ் நடத்தலாமா அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை சீக்கிரமே அதையும் நம்ம என்ன பண்ணலாம், கவர் பண்ணலாம். இன்னும் 90 நாட்கள் கிட்ட தான், 100 நாட்கள் கிட்ட தான் இருக்குது இன்னும். இல்லை நல்லா கவனமாக படிங்க. ஓகேங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகேங்களா, அதை நம்ம சீக்கிரமே கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.